എല്ലാ തമിഴ് മക്കൾക്കും என்னுடைய வணக்கம். கேரளா ஸ்டைலில் பைனாப்பிள் பிக்கல், பைனாப்பிள் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஒன்று தான் இது. இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்த ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கிலோ அளவு வெயிட் இருக்கிற ஒரு பைனாப்பிள் எடுத்துருக்கு. ரொம்ப அதிகமாக பழுத்து போகாதது பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன பீஸை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இதுக்கான ஒரு சிரப் ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்காக ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்திருக்கு. அதுக்குள்ளே 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. புளி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே 150 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற பைனாப்பிளோட புளிப்பு, இனிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதில் புளி, வெல்லம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷமாவது மினிமம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். சில பைனாப்பிளுக்கு நல்ல இனிப்பாக இருக்கும். அப்படி ரொம்ப இனிப்பாக இருக்கிற பைனாப்பிள் தான் எடுத்திருக்கு அப்படின்னா வெல்லம் வந்துட்டு 50 கிராம் கம்மியாக 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டான அளவுக்கு ஒரு மீடியம் இனிப்பில் இருக்கிற பைனாப்பிளாக இருக்குது அப்படின்னா, இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த பைனாப்பிளாக இருக்குது நீங்கள் எடுத்துருக்கிறது அப்படின்னா இதே அளவுக்கு புளி, வெல்லம் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். குழி வார்க்கிற ஒரு கடாய் எடுத்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கூடி நான் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பச்சை மிளகாய், காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. அதே அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு பூண்டு சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு இஞ்சி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி அதுவும் நறுக்கி சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு கருவேப்பிலை அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் வதக்கிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வரமிளகாய் கூடி சேர்த்துருக்கு. ரெட் சில்லி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி இதோட பச்சை மணம் போய் அந்த பூண்டு, இஞ்சி அதெல்லாம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிக்கும் போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. கலருக்காக, காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கிற மிளகாய் தூளும் சேர்த்துருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கூடி சேர்த்ததுக்கப்புறம் 10 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் தூளெல்லாம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர், 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே கடுகு இடித்து சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூடி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் வதக்கி உடனே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பைனாப்பிள் அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஃபுல்லாகவே உப்பு சேர்த்துருக்கு. நல்லா இதே மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கரைய வச்சு பாயில் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்து வச்சிருக்கிற அந்த புளி, ஜாகரி அதோட மிக்ஸ் அரிச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வினிகர் அது கூடி சேர்த்துக்கோங்க. நான் சிந்தட்டிக் வினிகர் தான் யூஸ் பண்ணியிருக்கு. 1/2 கப் அளவுக்கு ஊற்றி இருக்கு. அது நல்லா கொதிக்கணும். அதனால தான் இது கூடவே சேர்த்துருக்கிறது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணுங்கள். வினேகர் எல்லாம் சேர்க்கும்போது உப்பு சில டைம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ கொஞ்சம் உப்பு கூடி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொதிக்க விட்டுருக்கு. 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கிடையில் உப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணணும். இதுக்கு புளிப்பு தான் முன்னாடி நிற்கிது, இனிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை சர்க்கரை கூடி சேர்த்துக்கலாம். இனிப்பு தான் அதிகமாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் புளி கூடி கரைய வச்சு ஊற்றிடலாம். ஆனால் புளி கரைய வச்சு ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இதோட கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கட்டியாயிடும். இப்போ நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூடாக இருக்குது. நல்லா ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே, தண்ணி எதுவுமே இல்லாத கண்டெய்னருக்குள்ளே எடுத்து வச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட எலும்பிச்சம்பழத்தோட ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய் அதெல்லாம் மாதிரி இதுவும் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். கேரளா சദ്യக்கெல்லாம் கிடைக்கிற ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற பைனாப்பிள் ஊறுகாயோட ரெசிபி தான் இது.
பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.